அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் ஸ்ரீராம் ஆதித்யா. இன்றைய பதிவு மிக சிறந்த ஒரு பதிவு. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் எம்பெருமானார் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமத் ராமானுஜருடைய ஜெயந்தி அன்று வருகிறது. இந்த எம்பெருமானார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்து இந்த பாரத தேசத்திலே வைஷ்ணவத்தை பாரத தேசம் முழுக்க கொண்டு சென்ற ஒரு அற்புதமான மகான். நம்முடைய பாரத தேசமே மகரிஷிகளாலும் மகான்களாலும் ஞானிகளாலும் ஒரு ஆளப்பட்ட ஒரு தேசம். அப்படிப்பட்ட இந்த தேசத்தில் வைஷ்ணவத்தை மிகப்பெரிய அளவுக்கு தேசம் முழுக்க கொண்டு சென்ற மகான். திருக்கோஷ்டியூர் கோபுரத்தில் ஏறி நின்று எல்லோருக்கும் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அஷ்டாட்சர மந்திரத்தை எல்லோருக்கும் கொண்டு சேர்த்த மிகப்பெரிய வள்ளல் எம்பெருமானார் ராமானுஜர். அன்றைய தினம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய சன்னதியில் சென்று எங்கே ராமானுஜர் இருக்காரோ அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்துங்க. ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அவருடைய இடத்துல உங்களுடைய கோரிக்கையை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க. எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகான் ஸ்ரீமத் ராமானுஜர். அவர் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தார். அதனால் அங்கே தான் உகந்த திருமேனியாக அவருடைய திருமேனியானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் தமருகுந்த திருமேனியாக அவருடைய திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் பெருமாளே அவருடைய சாட்சாத் தாமான திருமேனியாக அங்கே அவருடைய திருமேனியானது வீற்றிருக்கிறது. இந்த 3 இடங்கள்லையும் அவருடைய திருமேனி பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. இப்போ நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் திருச்சி டு சென்னை போகிற சாலையிலிருந்து வாலிகண்டபுரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து 5வது கிலோமீட்டரில் புலியூர் திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு அழகிய சிற்றூரில் மூலவர் வெங்கடேஸ்வராகவும் உற்சவர் வரதராஜ பெருமாளாகவும் வீற்றிருக்கக்கூடிய சன்னதியில் நம்ம வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள ஒரு அதி அற்புதமான எம்பெருமானார் ஸ்ரீமத் ராமானுஜருடைய ஒரு செப்பு சிலையை நாம் அன்னைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறோம். இந்த எம்பெருமானாருடைய விசேஷமான திருமஞ்சனம், அவருக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துகிறது, அவருக்கு நடக்கக்கூடிய அந்த ஆராதனைகளில் கலந்துகிறது, அங்கே சொல்லக்கூடிய நாமாக்களை கேட்கறது, அங்கே போய் ஒரு தீபம் ஏற்றி மனமுருக உங்களுடைய பிரார்த்தனையை சொல்கிறது, இது வழியாக ஒருவருடைய ஜாதகத்திலே நடக்கக்கூடிய கிரக தோஷங்களை கூட நிவர்த்தி செய்ய முடியும். 2வது, இந்த ஆண்டு குரு திருவாதிரை நின்ற அந்த மிதுன ராசியின் மேலேயே பயணிக்கிறார். ஆக இந்த காலகட்டங்களில் நடைபெறக்கூடிய ராமானுஜருடைய அந்த ஜெயந்தி விழாவிலே யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ குருவை தேடுகின்ற ஒரு மனிதருக்கு குரு கிடைப்பார். அப்படி என்ன மூலத்திரிகோண வீட்டை குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்த்துருக்கார். அப்படி ஒரு அதி அற்புதமான வருடம் இந்த வருடம். ஆகவே இந்த ராமானுஜருடைய ஜெயந்தியிலே அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிறவி பெரும்பயனை அடையுங்கள். எல்லா விதமான கிரகதோஷங்களிலிருந்தும் விடுபட்டு ஐஸ்வர்யமான வாழ்க்கையை வாழுங்கள். வாழ்க வளம்.